ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து 6 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு நம்ம ஹேர் ரொம்ப உதிருது இல்லையா, கொட்டிகிட்டே இருக்கு இல்லையா, அது பாருங்கள் என் ஹேர்லாம் கொட்டி எவ்வளோ சின்னதாக ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் சரி ஒரு ஆயில் ஒன்று ரெடி பண்ணலாம் குயிக்கான்னு சொல்லிவிட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் வந்து போய் வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கத்தாழை வந்து முழுசாக ஒரு கத்தாழை எடுத்து அதில் வந்து வெந்தயத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த கத்தாழை க்ளீன் பண்ணிவிட்டு சென்டரை கட் பண்ணி அதுக்குள்ளே வெந்தயம் போட்டு நம்ம வந்து 2 நாள் வந்து கட்டி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ இதுவுமே நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தண்ணியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து அந்த ஆயிலில் போட போகிறோம். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கனமான ஒரு சட்டியை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ ஆயில் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த 6 லிட்டர் எண்ணெயுமே நான் சேர்த்துக்கலான் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இதெல்லாம் போட்டு கொதித்து வந்ததுமே நமக்கு ஆயில் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி ஹீட் ஆகி மேலே பபுள்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் அந்த கத்தாழையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்க்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்று சேர்க்கணும், இல்லைன்னா மேலே பட்டுன்னு தெரிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு கரண்டியில் இந்த கத்தாழை இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் வந்து சேர்த்துருங்க. போட்டதுமே நல்லா பொரிக்கிது பாருங்கள், பொரிஞ்சு வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலர் மாறி வந்தவொடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இந்த வீடியோ பாருங்கள்.